சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்தின் பண்ண மாதிரி ஒரு அக்ரஸிவான ஒரு பயங்கரமான ஹிட்டர் பேட்டர் சிஎஸ்கேவோட ஸ்குவாட்ல இருக்காரு. ஸோ அவரோட அன்கேப்ட் பிளேயர் அவர் நன் அதர் தென் பெஞ்ச் பிடி. ஸோ அவருடைய பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போது வாங்க வீடியோக்காக போகலாம். சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் பத்தி பேசணும் அப்படின்னா சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் செம்ம வீக்கா தெரியுது இப்போதைக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்ஸ் அப்புறமா ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆர்டர் இன்டென்ட் கிடையாது அப்படின்னு. அண்ட் எஸ் இட் இஸ் ட்ரூ தான். ஸோ அதை ஸ்ட்ரென்தின் பண்ண மாதிரி ஒரு பேட்டர் வேணும் எங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்ச் பிடி ஒரு பயங்கரமான ஒரு ஆப்ஷன் இருக்க போறாரு. பிரீமியர் லீக் செம்மையா போட்டு பொழந்து எடுத்திருக்காரு. பிக் ஹிட்டிங் சிக்ஸர்ஸ் கேப்பபிலிட்டி இருக்க ஒரு பிளேயர். ஒரு பாத்தீங்கன்னா இப்போ பெஞ்ச்ல இருக்கிறாரு. ஸோ ஒரு பிளேயிங் லெவனுக்குள்ள எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் எடுத்துட்டு வர வாய்ப்பு பயங்கரமாவே இருக்கு. ஸோ பிகாஸ் விஜய் சங்கர் எடுத்து வந்து பார்க்கலாம். பிகாஸ் இன்டென்ட் வேணும் சிஎஸ்கே ஒரு மிடில் ஆர்டர்ல. ஸோ அதனால வேன்ஸ் பிடி அது கரெக்டா சூட் ஆக ஒரே பேட்டர். பட் எடுத்துட்டு வருவாங்களா சிஎஸ்கே அப்படின்னா ஒரு 50-50 கால் தான். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு கீப்பர் பேட்டர் தான் அவரு. ஸோ அதனால இன்னொரு கீப்பர் பேட்டர் நம்மளுக்கு எதுக்கு வேணும் தலை இருக்கிறது இருக்குமா அதுக்கு அப்படின்னு. ஸோ அதனால வேன்ஸ் பிடி சிஎஸ்கே பிளேயிங் லெவன் வரது 50-50 கால் தான். பட் வந்தா செம்ம பேட்டருங்க போட்டு பொழந்து எடுத்துட்டு வர எந்த போலரா இருக்கட்டும். ஸோ சிஎஸ்கே ஸ்கவுட் டெல்லியில ஒரு செம்மையான ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆப்ஷன்ல. மேபி சிஎஸ்கே வேன்ஸ் பிடியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் அவருக்கு செம்மைய ரெக்கார்ட் கூட இருக்கு. ரீசெண்டா நடந்த டெல்லி பிரீமியர் லீக்ல செம்மைய பேட்டிங் விளையாடு இருக்காரு வேன்ஸ் பிடி. அதுக்கப்புறமா ஒரு செம்ம ஃபீல்டருங்க வேன்ஸ் பிடி. ஸோ உங்களுக்கு எங்க வேணா ஃபீல்டிங் செம்மையா பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதனால வேன்ஸ் பிடி ஒரு செம்ம ஆப்ஷன் இருக்க போறாரு. அதுக்கப்புறமா அவர் உள்ள வந்து அட்வான்டேஜஸ் அப்புறமா டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தா இருந்துச்சுலாம். ஃபர்ஸ்ட்லி டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கீப்பர் பேட்டர். அதனால சிஎஸ்கே கீப்பர் பேட்டர் இன்னொரு கீப்பர் பேட்டர் டீம் உள்ள எடுத்துன்னு வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடையாது. பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்கே அந்த ஒரு கேம்பல் எடுத்து என்ன ஆகுதோ அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்க போது. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் எது இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவம் துபே மாதிரி அவர் ஒரு செம்மையான ஸ்பின் ஹிட்டர். அதனால ஃபாஸ்ட் பாலர்ஸ் செம்மையா விளையாடுவார். ஸோ சிமிலர் டைப்ஸ் ஆஃப் பிளேயர் மேபி சிஎஸ்கே இதை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகலாம். பிகாஸ் சேம் சிமிலாரிட்டி இருக்க பிளேயர்ஸ். ஸோ இதுதான் ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ். இப்போ அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு மிடில் ஆர்டர் பயங்கரமா ஸ்ட்ரென்த் ஆகும். ஒரு பவர் ஹிட்டர் சிஎஸ்கே பிளேயிங் லெவன்ல கிடையாது. எஸ் ஓவர்டன் இருக்காரு, சிவம் துபே இருக்காரு. ஆனா ஓவர்டன் ரொம்ப கீழே வராரு. அதனால அவருக்கு அவ்வளவு பால்ஸ் கிடைக்காது. அதுக்கப்புறமா சிவம் துபே பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல. பட் ஆனா போன சீரிஸ் இந்தியா விளையாடினாங்க ரைட் இங்கிலாந்து கூட. ஸோ அந்த சீரிஸ்ல நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ பார்க்கலாம் சிவம் துபே என்ன பண்ண போறாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடும். வேன்ஸ் பிடி உள்ள வந்தா செம்ம ஹிட்டிங் கேப்பபிலிட்டி வந்துடும். செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய பேட்டிங் ஆர்டர்ல இன்டென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு இடத்தை ஸ்பாட்டிங் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டர் வந்துட்டா அங்க ரன்ஸ் 50-30 ரன்ஸ் 30-40 ரன்ஸ் செம்ம எக்ஸ்ட்ரா போயிடும். ஸோ அதனால இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு. ஒரு மேட்ச் இந்த ட்ராஃபி ஜெயிக்கணும் சிஎஸ்கே அப்படின்னா இந்த ஒரு அட்வான்டேஜ் சிஎஸ்கே பயன்படுத்தி ஆகும். மேபி வென்ச் பிடி தான் சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப தேவை இருக்காரு இப்போதைக்கு. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வென்ச் பிடி பிளேயிங்ல விளையாடணுமா விளையாடக்கூடாது அப்படின்னு என்ன? ஸோ அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.